எப்படி அந்த மரணம் வந்ததுன்னா, நான் நல்லா சீட் ஆடுவேன், டிகில் ஆடுவேன், மங்காத்தா ஆடுவேன், ஜோடி ஆடுவேன், ரெம்மி ஆடுவேன், 21 ஆடுவேன், டாய் பாஸ் ஆடுவேன். நீங்க ஆடுற மணி கூட ஆடுவேன். ஆனா மணி போற ஓனர் நானு. பாருங்க, அந்த மணியில நல்லா சம்பாதிப்பேன். நல்லா அழகா 8 கல் வச்ச பேசு வாங்கி போட்டேன், காலுக்கு கொலுசு வாங்கி போட்டேன். எல்லாம் செஞ்சுதான் அந்த மணி ஆட்டம். ஆனா அந்த மணி ஆட்டம் வந்து எனக்கு சுகம் கொடுக்கல. பாருங்க, இந்த சூதாட்டம் எனக்கு சுகம் கொடுக்கல, இந்த ரம்யா எனக்கு சுகம் கொடுக்கல, இந்த சினிமா பழத்தை எனக்கு சுகம் கொடுக்கல. எல்லாம் சேர்ந்து என்னை கொண்டு போய் சுடுகால வைக்க போச்சுங்க கல்லறையில. பாருங்க, என்னுடைய ஆசை பாருங்க, இப்படியெல்லாம் சம்பாதிக்கிறோம். கடனை வாங்கலாம், ஜூதுக்காக கடன் வாங்கலாம், ரம்மி விளையாட கடன் வாங்கலாம், டிகிலர் விளையாட கடன் வாங்கலாம், மங்கத்தா விளையாட கடன் வாங்கலாம். அப்படியெல்லாம் கடன் வாங்கி கடனை திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு என்னுடைய நிலைமை உள்ளான வாழ்க்கை மாறிச்சுப்பாங்க. அந்த அளவுக்கு நான் கடன் பிரச்சனையில ஆகப்பட்டேன். பாருங்க பாருங்க, எங்க வீட்டுல என்னை துரத்திட்டாங்க. எனக்கா கடன்காரங்க வந்து எங்க குடும்பம் நல்ல ஃபேமிலி, என் தம்பியெல்லாம் நல்லா ஒரு இதுவா இருப்பாங்க. பாருங்க, அந்த நேரத்துல பாருங்க என்னை வீட்டுல இருந்து கூட துரத்தி விட்டாங்க. சாப்பாடு போடாத அளவுக்கு துரத்தி விட்டாங்க. எனக்கா கேவலமா பேசுறாங்க கடன்காரங்க. நீ என் கண் முன்னாடி இருக்காத, எங்கன்னா போய் செத்து போடு அப்படின்னு என்ன அப்படியே கண்டோலாம் இது பண்ணி தெத்துட்டாங்க. பாருங்க, அப்படியே இருந்துட்டே இருந்தேன். எல்லாம் சொன்னாங்க, இப்படி தெத்துட்டா எப்படி அந்த பொண்ணு, சரி மன்னிச்சு சேர்த்துக்கோ அப்படின்னா சரின்ட்டு அப்படியே காலம் கொஞ்சமா இருந்தாச்சு. ஆனா கடன்காரன் வந்து என்னை கேவலமான வார்த்தைகள்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்க. பாருங்க, நான் அப்படியே இருந்தேன். நம்ம எப்படியாச்சும் அம்மா சொன்ன மாதிரி செத்துடணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டேன். பாருங்க, அப்ப வந்து எங்க ஊர் பாட்டுக்காரர் ரிலீஸ் ஆகிக்குது ராமராஜர் படம். ராமராஜர் படம் வந்து ரிலீஸ் ஆகிக்குது எங்க ஊர் பாட்டுக்காரர். எல்லாரும் என்னை வீட்டுல விட்டு சினிமாக்கு போயிட்டாங்க. நான் மட்டும் தனியா இருக்கிறேன். கேட்பேன், நான் மட்டும் உங்களுக்கு மகளே அம்மா, என்ன கூட சினிமா கிட்ட போக கூடாதா அப்படி கேட்பேன். அவங்க வீட்டுக்காரர் கொடுத்துக்கிட்டு பணத்துல போறாங்க. அவங்களுக்கு நான் வீட்டுக்காரனா இருக்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்கன்னா வாய் முடியணும் வீட்டுல இரு அப்படின்னு சொல்றாங்க. சரி இருக்கிறேன் அப்படின்ட்டு நினைச்சுன்னு இருந்தப்பாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. பார்த்தேன், மோட்டு பூச்சி மறந்து எங்க வீடு குடிசைதான், சுத்திலும் வேலி, அதான் பனை ஓலையில வெயில் அடிச்சிருப்பாங்க. அப்போ பாருங்க, வீடு முழுவதும் ஒரே மோட்டு பூச்சா இருக்கும், தூங்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும்போது என்ன செஞ்சா அந்த மோட்டு பூச்சி மருந்து எடுத்து சாப்பிட்டுட்டோம். பாருங்க, சாப்பிட்டு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் சினிமா போயிட்டாங்க, யாருக்கும் தெரியாது. சாப்பிட்டு என்ன செஞ்சா போய் அதான் எங்க ஏரியாவை சுத்திலும் ஓட்டு ஊடம் கிடையாது, கல் ஊடம் கிடையாது, இந்த மாதிரி பில்டிங்கும் கிடையாது. எல்லாம் ஓலை குடிச்சதான். பாருங்க, படுத்துட்டேன், பேசாம படுத்துட்டேன். சித்திரை மாசம் சரியான வெயில். நைட்டு படுத்து இருந்தாதானே நம்ம மேல வெயில் அடிக்குதுன்னு தெரியும். அந்த அளவுக்கு நான் கிடக்குறேன் அந்த படுக்கையின் மேல. எல்லாம் ஓடுறவங்க ஓடுறாங்க, என்ன புஷ்பமா அந்த பொண்ணு இப்படி கிடக்குது, ராத்துல இருந்து எழுந்து அந்த பொண்ணை எழுப்ப கூடாதா அப்படின்வாங்க. அப்ப எங்க அம்மா சொன்னவங்க, அவளை பத்தி எனக்கு தான் தெரியும், அவ பாசம் காட்டுவா அப்படின்ட்டாங்க. பாருங்க, அப்போ எங்க தகப்பன் ஓடி வந்து என்னை தூக்கி பாக்குறாரு, எங்க அப்பா ஓடி வந்து என்னை தூக்கி பாக்குறாருங்க. தூக்கி பார்க்கும்போது என்னோட சரீரமே ஐஸ் கட்டி பேர் இருக்கு. வாயிலாம் ரத்தம், காது ரத்தம், மூக்குல ரத்தம். நான் படுத்திருந்த தலைக்காணி கூட ரத்தமா இருந்துச்சு. பாருங்க பாருங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, ஐயோ நம்ம பொண்ணு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு தீக்கின்னு ஸ்டாண்ட் ஹாஸ்பிட்டல் போது வந்து ஸ்டாண்ட் ஹாஸ்பிட்டல் போகும்போது என்னை கொண்டு டேஞ்சர் வார்டில் போட்டாங்க. போட்டு டாக்டர் வந்து கையெழுத்து காலேஜ் பார்க்குற ஒன்றுமே இல்லை அம்மா, இங்கே மறைச்சிட்டுக்கிறாங்க, கையெழுத்து போட்டு தீக்கின்னு போயிடுங்க. பாருங்க, அந்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாள். நாங்கள் அங்கே செத்துட்டேன்னு சொன்னதான் என் குடும்பமே வந்து ஹாஸ்பிட்டல் வெளியே வந்து முறைன்னு அழுதுன்னு இருந்துருக்குறாங்க. அழுதுன்னு இருக்கும்போது பாருங்க, ஜெபிக்க வருவாங்க, வாடா ஜெபிக்க வருவாங்க. ஊழைக்காரங்க, லேடிஸு, ஜென்ஸு எல்லாரும் ஜெபிக்க வருவாங்க. வழக்கமாக ஜெபிக்க வர்றாங்க போல. எனக்கெல்லாம் தெரியாது, அதுக்கெல்லாம் நாங்கள் ஏசவே அறியல. நான் பாருங்க, அந்த நிலைமையில இருக்கும்போது எங்கள் அம்மாவே கேட்டிருக்காங்க, என்னம்மா ஏமா அப்படி அழுவுறீங்கன்னு. என்னன்னு தெரியலப்பா, என் பொண்ணு என்ன சாப்பிட்டுச்சுன்னு தெரியல,
டாக்டர் செத்துச்சு, கையெழுத்து போட்டு தீக்கின்னு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்கப்பான்ட்டு எங்க அம்மா ஊழியக்காரங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. ஊழியக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க, அம்மா கவலைப்படாதீங்கம்மா, செத்து போன லாசரை கொண்டு அடக்கலம் பண்ணாங்கம்மா. அடக்கலம் பண்ணி அவரை 3ஆம் நாளே உயிரோட எழுப்பினவரு ஏசப்பா. நான் அவரை நோக்கி கூப்பிடுங்க, இப்பவே உன் பொண்ணுக்கு உயிர் வருதா இல்லையா பாருங்க. அப்படி வரலன்னா நான் அந்த பைபிளே தூக்க மாட்டேன்னு எங்க அம்மாண்ட சவால் விட்டாங்க. சரின்னு என்ன சொல்லிட்டாங்க, என் பேர் அமுதா, பேர் வச்சு ஜெபிக்க என்ன சொல்லுங்க, வானத்திலிருந்து ஒரு அனல் மேறி வந்து என் சரீரத்தை மூடிச்சு பாருங்க. 3 வேகத்துல எனக்குள்ள ஒரு சூடு, அதான் எப்படி ஜொரம் அடிச்சா எப்படி சூடாகுமோ அந்த அளவுக்கு சூடாவி எனக்குள்ள அந்த நரம்பு துடிப்பு வந்தது, இருதய துடிப்பு வந்தது, உடம்புக்கு சொர்ணம் வந்தது, நாக்குக்கும் சொர்ணம் வந்தது. தண்ணியும் கேட்டுக்கிறேன். தண்ணின்னு கேட்கும் போது பக்கத்துல ஒரு ஆயமான செய்கிறாங்க, ஓடி போய் கூப்பிட்டுருக்காங்க, அம்மா உங்க பொண்ணு சாவலம்மா, உயிரோட இருக்குமா, வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ ஓடன்னு பாக்குறாங்க. பார்க்கும்போது அம்மா தண்ணி கேட்குறேன், தண்ணி கொடுக்க பயப்படுறாங்க. போய் நர்ஸை கூப்பிடுறாங்க. நர்ஸு கூட வந்து ஐயோ தண்ணியெல்லாம் கொடுக்காதீங்க, இருங்க நான் டாக்டர் ஃபோன் பண்றேன் அப்படின்ட்டு பெரிய டாக்டர் ஃபோன் பண்ணி வர வச்சிருக்காங்க. பெரிய டாக்டர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்து அந்த 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 அளவுக்கு என் மேல அவ்வளோ ஒரு ஜொரம் அடிக்கிற அளவுக்கு அந்த அனல் பட்டு பாருங்க. இயேசுடைய அக்கிஞானம் என் சரீரத்தை மூடி இன்னைக்கு உங்க முன்னாடி நான் சாட்டா நிக்கிறேன் பாருங்க. பாருங்க எனக்குள்ள நரம்பு தளர்ச்சி வந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, மாத்திரை இருந்தாலும் சரி, எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஏன்னாக்கா ஆண்டு கொடுத்த ஜீவன் எனக்குள்ள இருக்குது பாருங்க. உங்க முன்னாடி எல்லாம் சாட்சியா சொல்றதுக்காக தான் ஆண்டவராய் கட்டி என்னை ஜீவனோட வச்சிருக்கிறாரு பாருங்க. பாருங்க ஏன் சொல்றேன்னா, உங்களுக்குள்ள கூட ஒரு இது இருக்கும். மேல நம்மெல்லாம் வந்து ஒரு சரீரம் தான், ஆனா உள்ள இருக்கிற ஆத்மா சந்தோஷப்படாது. மற்றவங்ககிட்ட போய் உங்களால சொல்லவும் முடியாது. அந்த அளவுக்கு ஆத்மாக்குள்ள இருக்க. பாக்குறதுக்கு என்ன சொல்லுவாங்க, கண்ணாடி பார்க்க அழகா இருக்கு, அது உடைஞ்ச என்ன நிலமா ஆகுது. ஒரு பானை பார்க்க அழகா இருக்கு, அது உடைஞ்ச என்ன நிலமா ஆகுது. அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் நம்மளுடைய குறைங்களா ஆண்டவராக இயேசுகிட்டு சொல்லணும். ஆண்டவர் மனம் இறங்கி எனக்கு உதவி செய்தது போல தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அதுக்காகத்தான் நாங்க ஏரியாவா வந்து ஏசப்பாவை ஏத்துக்குமா, ஏசப்பாவை ஏத்துக்குங்கய்யா, சுகம் வாங்குங்க, கடன் பிரச்சனை தீரும், உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் வரும், ஒரு சந்தோஷம் வரும் சொல்ல வரும். நீங்க என்ன செய்றீங்களா, காதுல வாங்கி அசட்டை பண்ணிட்டு உங்களுடைய வாழ்க்கையை பாக்குறீங்க பாருங்க. திடீர்னு ஏசப்பா வருவாரு, அப்ப என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாருங்க. நான் வேண்டாமுங்க, இந்த இதெல்லாம் விட்டுடுங்க, அவங்க பாவ சுபாவங்கள சாகச்சிட்டு ஏசுக்கிறதுக்குள்ள மனசு இருந்துங்க. அப்போது ஏசு சாமி உங்களை ரட்சிப்பாரு, குடும்பத்தை ரட்சிப்பாரு, உங்களே ஆசீர்வதிப்பாரு, உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் விலக்கி காத்து உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஏசு சாமி இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாரு. ஆமே.